ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கண்ணா. வணக்கம் பாஸ்கர். புத்தாண்டு வாழ்த்துக்கள். புதிய வருடத்தினுடைய முதல் எபிசோடு நாம் இப்போ பதிவு பண்றோம். ஆமாண்ணா, புது சீசனும் ம். தொடர்ச்சியான பயணம் வேற. ஒரு மாசமா வீடு தங்கலை, சுற்றிட்டு வந்துருக்குறாங்க அங்கன்னு. ம். கடைசியாக அஜர்த்தா எல்லாரும் முடிச்சுட்டு வந்தோம் நேற்று தான். ம். இந்த பயணம், மக்கள் என்ன கேட்ட கேள்வி, ஏற்கனவே நம்ம விட்ட ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ஹோப்போட தொடர்ச்சியாக என்ன யோசிக்கிறேன்னா, ஓ- ஹம், என் வயசுக்கும் சரி, எனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு செட் உங்கள் வயசுக்கும் சரி, தொடர்ச்சியாக கேட்குற கேள்வி, உங்களையும் நான் அப்சர்வ் பண்ணதில் கேட்குறதுன்னா, எப்படி இந்த வாழ்க்கையை பேலன்ஸ்டாக போகிறீங்க அப்படிங்கிறது தான். ம். தனிப்பட்ட ஒரு யோசனை. நம்ம உலகம்னு ஒன்று இருக்குது, குடும்பம்னு ஒன்று இருக்குது, பொது வேலைன்னு ஒன்று இருக்குது. இது மூணும் டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழறதுனால அதிக கேள்விக்கு உட்படுத்தப்படுறோம் நம்ம. ரொம்ப குறைவான டிஸ்டர்பன்ஸு. நம்ம என்ன சொல்கிறோம், 100% பியூர் அரசியல் பேச போகிறதுல எப்பயும். பட் குறைவான டிஸ்டர்பன்ஸோடு இயங்குறோம். குறைவான மன உளைச்சலோடு இயங்குறாங்கிறது மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஏன் நான் கவனித்த வகையில் நீங்களும் ம். அடிக்கடி அதை சொல்கிறதுனால சில அடிப்படை விஷயங்களை இதுலேருந்து பேசலாம்னு தோணுது. அஹ், என்ன சொல்கிறது, லைஃப் லெசன்ஸ் மாதிரி. வாழ்க்கையில் என்ன பண்ணுறோங்கிறது லைஃப் லெசன்ஸ்னால் வாழ்க்கை கற்றுக் கொடுக்குற பாடம் தானே. அதில் என்ன பண்ணியிருக்கோம், பண்ணுறோம், பண்ண போகிறோங்கிறதே பேசலாமான்னு தோணுது இந்த சீசன் முழுக்க. ம். அதில் குறிப்பாக உணவு, உடை, உறவுகள், அரசியல், ஆரோக்கியம், குழந்தை குழந்தை வளர்ப்பு, குழந்தை பெற்றுக்கிறது, கல்யாணமே வேணுமா வேணாமான்னு இப்படி நிறைய கேள்விகள் இந்த ஜெனரேஷன் மக்கள்கிட்ட இருக்குது. இந்த ம். ஜெனரேஷன் நான் சொல்கிறது என்னன்னா, என்ன கேட்டால் ஒரு 25லேருந்து 35, சிலர் 40 கூட வச்சுக்கலாம். அதான் சொல்கிறேன். அந்த இந்த குறிப்பிட்ட வயதுடைய மக்களுக்கு நிறைய கேள்வி இருக்குது. முதல் கல்யாணம் வேணுமான்னு ஒரு ஜெனரேஷனுக்கு இருக்குது. இன்னொரு ஜெனரேஷன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கணுமான்னு இருக்குது. ம். இன்னொரு ஜெனரேஷனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா குழந்தையும் பெற்றுட்டா எப்படி வளர்க்குறது, எப்படி வாழறதுன்னு ஒன்று இருக்குது. இது மூணுத்துக்கும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி இந்த சீசன் முழுக்க அமைச்சிக்கலான்னு எனக்கு தோணுதுண்ணா. நல்லது. ம். வித்தியாசமான ஐடியா சொல்றீங்க. ம். ம். நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம நார்மலா நம்ம மற்ற விஷயங்களை தான், உலக விஷயங்களை தான் பேசிட்டு இருக்கிறோம். ம். நம்ம வாழ்க்கையை பத்திய மக்களுக்கு பேசலாம் அப்படின்றது ஒரு வித்தியாசமான ஒரு ஆமாம். எபிசோடா தான் இருக்கும்னு தோணுது. ம். ஸோ ம். இதுல முதல் எபிசோடா நாம என்ன பேசணும்னு எனக்கு தோணுதுன்னா, ம். ம். உணவு, பசி, ம். இந்த ஃபுட் சிஸ்டம்ஸ் அங்கிருந்து துவங்கினா நல்லா இருக்குமான்னு தோணுது. ம். ம். ஏன்னா பசித்து புசி ம். அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க சமீபத்துல சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் ம். எவ்வளவு எளிதாக உணவு பத்தி புரிதல் எளிமையாக இருப்பது என்ன, ம். அதை எங்க இருந்து நம்ம காம்ப்ளிகேட் பண்ணிட்டே போறோம் உணவு பத்தின புரிதல். ம். அந்த எந்த காலகட்டத்துல அதை இதுக்கு மேல காம்ப்ளிகேட் செய்யக்கூடாது, எல்லாமே காம்ப்ளிகேட்டட் தான், எல்லாத்தையும் ஓவர் சிம்பிளிஃபை பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்கு. ம். அதே சமயம் ஒரு லெவலுக்கு மேல காம்ப்ளிகேட்டும் பண்ணக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ம். ம். இதுக்கு மேல இதை காம்ப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ம். ம். அந்த பேலன்ஸை எப்படி ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்றது ம். ஒரு சமூக பிரச்சனையும் தனிநபர் பிரச்சனையும் சார்ந்து இருக்காது. ம். ரெண்டுமே இணையக்கூடிய இடம் இருக்கு. ஏன்னா ம். நம்மளுடைய ஜாதி பிரச்சனையே பெரும்பாலும் உணவை சுத்தி தான் இருக்கும். ம். ம். இவங்களோட சாப்பிடுவேன், அவங்களோட சாப்பிட மாட்டேங்கிறதுல இருந்து அந்த ஜாதி பிரச்சனையோடைய அடிப்படை பிரச்சனை இதுவே தோங்குது நமக்கு. ம். ம். அதை உடைக்கிறதுக்கும் பெரும்பாலும் உணவை வச்சுதான் உடைச்சிருக்கிறாங்க. ம். ம். உணவு கலாச்சாரத்துல இருந்து அதை உடைக்கவும் ஆரம்பிக்கிறது. ம். ம். அதனால நீங்க இது அதற்கான ஒரு ஃபண்டமெண்டல் ம். ஒரு ஒரு பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்றது பேச ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த ம். சீசன்ல நம்ம வாழ்க்கை உடைய பயணத்தில் இருக்கக்கூடிய படிப்பினை அத ம். ஒரு சீசனா வச்சுட்டு, ம். ம். வாழ்க்கை படிப்பினையாகவே ஒரு சீசனா பார்த்தோம்னா, ம். அதுவும் இந்த சமூகத்துல வேலை செய்யக்கூடிய ஆமாம். சமூக ஆர்வலர்கள்னு சொல்றோமோ அல்லது சமூக அஹ், என்ன ஆக்டிவிஸ்ட்னு சொல்றோமா, ம். ஆண்டர்பனர்னு சொல்றோமா, அது எப்படி வேணா சொல்லலாம். ம். எதுவாக இருந்தாலும்
அவங்களுடைய வாழ்க்கை முறையில இருக்க இந்த பேலன்ஸ் எப்படி ஸ்ட்ரைக் பண்றோம் அப்படின்றத வந்து உணவுல இருந்து ஆரம்பிச்சாங்கன்னா சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்ணா. இப்போ இது உணவுங்கிறது வந்து ஒரு பன்னெடுங்காலமாகவே அரசியலுக்கு முன்னாடி அது ஒரு உணர்வு. சோறுங்கிறது ஒரு உணர்வாக தான் நமக்குள்ள இருக்குதே தவிர அப்புறம் தான் அது அரசியல் வயப்படுது. அது வெளியில வரும்பொழுது சமூகமாக பார்க்கும்போது தான் அது அரசியல். ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்கவுங்களோட இன்ட்யூஷன். ம். பசிங்கிறது ஒன்று யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்ல. சொல்லி கொடுத்து வர்றதுன்றது உணவு பழக்கங்கள் தான். பசி பசி யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? ஒரு குழந்தைக்கு யாரும் பிறந்ததும் டீச் பண்ணுறது இல்ல. அதற்கு பிறகுமே நம்ம பசியை டீச் பண்ணுறது இல்லை யாருக்கும். இன்கேஸ் பசியை பற்றி பசினா என்னன்னு கேட்டால் நிறைய பேரை டிஃபைன் பண்ண கூட முடியாது எது பசின்னு. ஆனால் ம். பசிங்கிறது ஒரு உணர்வு, அவ்வளோதான். ஒரு எதுவாக இருந்தாலும் சரி, உடல் சார்ந்து இருக்கக்கூடிய, அது வயிற்று பசியாக இருந்தாலும் சரி, மூளைக்கு பசியாக இருந்தாலும் சரி, கண்களுக்காக இருந்தாலும் சரி, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஒரு ஒரு மாதிரி பசி இருக்குது. நடக்கிறதுக்கே ஒரு டெப்ரிவேஷன் இருக்கும். நம்ம நடக்காம விட்டோம்னா உடம்பு நல்லா இல்லைன்னு நமக்கு தோணும். அப்போ எழுந்து நடப்போம். என்னன்னா நம்ம உடம்பு சொல்கிறத கேட்கறது இல்ல. பசிங்கிறது வெறும் சோறு நிலத்தோட கனெக்ட் பண்ணும்போது தான் நம்ம வேளாண் அரசியல் பேசுகிறோம். ம். ஆனால் பசிங்கிறது உடம்போட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேளாண்ல இருந்து ஒரு படி மேலே போய் அது ஸ்பிரிச்சுவல் ஆயிடுது. ம். அந்த வேளாண் அரசியல்ல இருந்து உடம்பு பற்றின எல்லா ஆர்கனுக்கான பசியை பற்றின புரிதல் வரும் பொழுது அது வள்ளலாரையோ புத்தரையோ பல நேரங்களில் காந்தியவோ இது மாதிரி ஆட்களை நமக்கு நினைவு கூர்றோம். அவங்க வெறுமனே ஈல்டு சென்ட்ரிக்கோ அல்லது ஹங்கர் சென்ட்ரிக்குன்னு சொல்கிறோம்ல, பசினா அந்த இண்டெக்ஸ் மாதிரி இவ்வளோ பேர் பட்டியாக இருக்காங்கன்றதெல்லாம் இல்லை. அவர்களுடைய பார்வை வித்தியாசமாக இருக்குது. அப்படி தான் பசியை பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னன்னா பசியை பற்றி பேசும்போது கூட எளிமையான புரிதல் சொன்னோம்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்கன்ற யோசனை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஔவையாரையும் திருவள்ளுவரையும் ஓயாத படிப்போம் நான். அவர் வந்து உணவு சார்ந்து நிறைய எழுதியிருக்காரு. மிகினும் குறையினும் நெவிசைன்னு எழுதுறாரு. அப்புறம் மருந்தென வேண்டாமாம் யாக்கைக்கு ஆற்றுறது போற்றி உணின்னு எழுதுறாரு. அது மாதிரி உணவை பற்றி நிறைய இருக்கு இலக்கியங்கள்ல, கொட்டி கிடக்குது தமிழ் இலக்கியங்கள்ல. ஔவையாருமே வந்து வயிறை பற்றி எழுதுறாங்க, பசியை பற்றி எழுதுறாங்க, வயிறை பற்றி எழுதுறாங்க. பசி பசி நோய்ங்கிறது தானே நமக்கு வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய காப்பியங்களுடைய இதுவே வந்து பசி ஒரு நோய். சிலர் அதை வயிற்று பசியாக வச்சு ஆதிரை மாதிரி ஒரு பாத்திரத்தை கொடுத்து வேலை செய்கிறாங்க. சிலர் அது பெண் மீது, ஆண் மீது, நிலம் மீது, உடைமைகள் மீது இருக்கிற பசியை மையமாக வச்சு எழுதுறாங்க. இப்படிதான் லிட்ரேச்சர் இருக்கு. பசியை மையமாக வைக்காத லிட்ரேச்சர் நின்னதே கிடையாது வரலாறுல. ஏதோ ஒரு பசியை வச்சிருக்கு. இப்போ இவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாங்க பசித்து புசின்னு சொல்லக்கூடியவங்கள. இதை வந்து நம்ம ஒரு மருத்துவத்துக்காகவும் தினசரி வாழ்க்கைக்காகவும் பார்க்குறோம். அது அஹ், இந்த அம்மா வந்து பசி கொடியதுன்னு பேசும்பொழுது எப்படி பேசுகிறாங்கன்னா, அந்த ஒரு நாள் உணவை ஒழி என்றாய் ஒழியாய் இரு நாளுக்கு ஏழு என்றாய் ஏழாய், அஹ், ஒரு நாளும் எண்ணோ வரியா இடும்பை கூறு என் வயிறாங்கிறாங்க. பசி நோயின்னு பேசுறதுல எது அந்த வித்தியாசத்தை பாருங்க. என்னோ பசிங்கிறது எனக்கு நோயா இருக்கு, ஏன் தொந்தரவு உனக்கு எங்கேயாவது புரியுதானே தான் வயிறை பார்த்து தானே பேசுறாங்க தலையை குனிஞ்சு. ம். உன்னோடு வாழ்தல் அரிதுங்கிறாங்க. ஆனா இவங்க அதே என்ன சொல்றாங்க, பசித்து புசிங்கிறாங்க. இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற கேப் தான் இது. வந்து இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு, அது ஒரு மெடிக்கல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க பசியை பத்தி பேசுறாங்க. இது வயிறோட நின்றுடுது. இதே தான் வந்து ஒரு ஒரு இன்டலெக்ட் ஹங்கர் மாதிரி ஒரு ஒரு மூளை சார்ந்த பசி இன்னைக்கு இருந்துகிட்டே இருக்கு மக்கள்கிட்ட. புதுசு புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், புதுசு புதுசா பிரச்சனையை உருவாக்கி அதை சால்வ் பண்ணணும், அப்பதான் நீ பெரிய ஆளு. பிரச்சனையே இருக்காதுங்க, அதை உருவாக்கி சால்வ் பண்ற இடத்துக்கு நம்ம நவந்துடுறோம். ஏன்னு கேட்டாங்க, நீ ஏங்குறல்ல, நீ சிந்திக்கிறல்லங்கிறாங்க. லாஜிக்கல் திங்கர்ஸ் எல்லாம் அப்படி வந்துடுவாங்க. வாத விவாத திறமையில இது மாதிரிலாம் பேசின்னு இருக்கலாம். ஆனால் ஒரு செயலை செய்யாமல் இருக்கிறதுன்றதும் வாழ்க்கைக்கு தேவை. எல்லாத்தையும் அனுபவிச்சு ட்ரையல் அண்ட் எரரில் வாழணுன்றதும் அவசியம் இல்லை. உணவுக்கு கூட சரி, உணவு அறுசுவைன்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட நான் புதுசு புதுசாக கிரியேட் பண்ணி அதில் பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு சொல்யூஷனை உருவாக்குறாங்கிறது இன்னைக்கு வந்து வேகம் அதிகரிச்சிருக்கு. முன்னாடி இவ்வளோ வேகம் இருக்காது. இது எல்லாம் சேர்ந்தது தான் பசியோடைய அடிப்படையாக பார்க்குறேன். வெறும் வயிறு உணவோட நின்றுட்டா இது புரியுமான்னு தெரியல. ஏன்னா வயிறை தாண்டி இருக்க, இப்போ வயிறு நிறைஞ்ச பிறகு தானே இன்டெலிஜென்ஸ் வேலை செய்யுது. பசியோடு இருந்தோம்னா புல்லாங்குழல் எங்கே கேட்க முடியும், நம்மள தலைவலி வந்துடும்.
பசியோட இருந்தோம்னா ஆண் பெண் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பு எங்க இருக்கு? குறைஞ்சு போகுது. அப்போ முதல் பசியா இருக்கு வயிறு. வயிறுன்றது தான் எல்லா பசிக்கும் மூல ஆதார பசி. வயிறு நிறைஞ்ச பிறகு தான் அடுத்த பசி உருவாகுது இந்த செயின்லேயே, என்ன கேட்டா. வயிறு நிறைஞ்ச பிறகு தான் உடல் தேவை வருது. உடல் தேவையை நிறைஞ்ச பிறகு தான் இன்டெலிஜென்ஸுக்கான தேவை வருது. இன்டெலிஜென்ஸுக்கான தேவை நிறைஞ்ச பிறகு தான் ஸ்பிரிச்சுவலுக்கான தேவை வருது. அப்போ இது மூணும் இருக்கு. அதனால தான் அந்த பாரகம் அடங்கிலும் பசிப்பினி அருகன்னு சொல்றது காரணமே அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படை வயிறே கோளாறா இருந்தா நீங்க எல்கேஜிலே நின்றுற மாதிரின்னு எனக்கு தோணுது, இந்த உடம்புலையும் சமூகத்திலையும். அதனால தான் சோறு போடுறத மக்கள் இவ்வளோ விரும்புகிறாங்க. அந்த கேள்வி, அடிப்படை கேள்வி தான தர்மம்னு வரும்போது சோறை ஏன் பிரதானம் வைக்கிறாங்கன்னா, இந்த காலை உணவு திட்டமே அந்த அரசியல் தானே. காலை உணவு குழந்தைங்களுக்கு கொடுத்த பிறகு அட்டண்டன்ஸ் அதிகரிக்குது, லிசனிங் கெப்பாசிட்டி அதிகரிக்குது, சந்தோஷமாக வராங்கன்னு என்னென்னவோ இண்டெக்ஸ் அவங்க எழுதுறாங்க. ஆனால் அடிப்படை என்னன்னா, வயிறு நிறைஞ்ச பிறகு தான் உங்களுக்கு காதும் கண்ணு திறக்குது. அந்த பசி தூண்டுறதுக்கே வயிறு நிறைய வேண்டியிருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு ஆனால் அது என்னன்னா பல பேருக்கு வந்து சேஃப்டி ஆயிடுது இல்லை, வயிறு நிறைஞ்சதுங்கிறது. அடுத்த ஒரு 3 ஜெனரேஷனுக்கு என்கிட்ட சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் மொத்தமாக மூளையை திறந்து வச்சிடுறேன். அதில் வந்து மிகினும் குறையும் மறுபடியும் பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு என்னன்னா மூளை மட்டுமே இயங்கிட்டு அப்படியே அஹ், என்ன சொல்றது, பெருத்த சிந்தனையாளராக ஆகி எல்லாத்துலேயும் ஒரு ஃபைன் டியூனு, ஒரு எக்ஸ்க்ளூசிவ்னஸ், ஒரு பியூரிட்டேரியன் அரசியலை பேசிக்கிட்டு அப்படி போயிடுறாங்க நிறைய பேர். அது காரணம் அவங்களுக்கு செக்யூர்டான வயிற்று பசியோ உடல் பசியோ அவங்களுக்கு. இதை உடல் பசினா செக்ஸை சொல்கிறேன் நான். இதெல்லாம் கடந்தவங்களா இருக்கிறாங்க, இல்லை அனுபவிச்சவங்களா இருக்காங்க, இல்லை எப்போ வேணால் கிடைக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க, இல்லை எப்போ வேணால் அஃபோர்ட் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறவங்களுக்கு அவங்க அதுக்கு அப்புறம் போய் சமூகத்தில் பியூர் அரசியல் பேசுகிறாங்களோ அப்படிங்கிறது தான் என்னுடைய பசி பற்றின அடிப்படை புரிதலாக இருக்குங்கண்ணா. பசியோடைய அடுத்த பரிமாணம் ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ ம், ம், நம்ம வந்து உணவு அப்படின்னு எடுத்துட்டாலே ம், அஹ், நீங்க சொன்ன பலவிதமான பசியை பத்தி நீங்க பேசுனீங்க. உணவு, உடல், ம், அறிவு அப்படின்னு. ம், அதுல பேசிக் வந்து நீங்க சொல்றது வயிற்று பசி அப்படின்றது உணவுக்கானது. ம், அதுக்கு அடுத்து ஒவ்வொன்றா வந்துட்டே இருக்கும். ம், அப்போ ஆஹ், ரெண்டு விஷயம் வருது. ஒண்ணு, அளவோட சாப்பிடுறது அப்படின்றது, அளவுக்கு ம், அதிகம் மிஞ்சி போறது அப்படின்றது. ம், அஹ், எங்க வந்து அளவு அப்படின்றத வந்து நம்ம எப்படி நிர்ணயம் பண்றோம் ம், அப்படின்றது ஒவ்வொரு காலகட்டத்துல வெவ்வேறு விதங்கள்ல இருந்திருக்கு. ம், இன்னைக்கு அங்கதான் வந்து அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, சில பேர் இந்த அளவுன்றத வந்து பசின்றதோட ஒப்பிடும்போது, பசித்து ம், புசி அப்படின்னு சொல்லும்போது, ம், நான் என் உடல் உழைக்குது, ம், உடல் வந்து ஏதோ ஒரு 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 நேரத்துல பசிக்குது, ம், உடனே அந்த உடலுக்கு தேவையான உணவை அளிக்கிறேன் அப்படின்றது. ம், நீங்க உடல்ல கவனமா இருக்கிறீங்கன்னு போது அந்த உடல் சொல்றதை கேட்டு நீங்க புசிப்பது, ம், ஏன்னா பசித்து புசி அப்படின்றதற்கு அர்த்தம் உள்ளதாக மாறுது. ம், 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 இத வந்து நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்யறோம், என் உடலை வந்து கூறு போட்டு பார்க்கிறோம். இன்னைய அறிவியல்ல உடலை ம், கூறு போட்டு பார்த்துட்டு, என் மூளைக்கு இந்த உணவு இருந்தா மூளை அதிகமா வளரும், பல்லுக்கு இந்த உணவு இருந்தா அதிகமா பல்லு திடமா இருக்கும், ம், காது கேட்கறதுக்கு நான் இந்த உணவு இருக்கணும், கைக்கு அப்படின்னு. ம், சோ ஒவ்வொன்றுத்துக்கா வந்து கூறு போட்டு பார்த்து, அந்த கூறு போட்டு ம், அதுல வந்து ஒவ்வொன்றுத்துக்கு என்னென்ன தேவையோ ம், அது எல்லாத்தையும் என்னுடைய உணவுல இருக்கா அப்படின்னு அதுக்கு அடுத்து உணவு கூறு போட்டுரும். ம், சோ ஒரு கட்டத்துல வந்து நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடிய 4, 5 விஷயங்களை மாத்திரமே நீங்க உணவாக உட்கொண்ட காலம் போய், ம், இந்த கூறு போட்டு படிச்சதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் கூறு போட்டு உடம்ப பாக்குறோம், இன்னொரு பக்கம் கூறு போட்டு உணவை பாக்குறோம். ம், அதை தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது ம், அது ஒவ்வொன்றுத்துல இருக்கக்கூடிய என்ன தன்மை இருக்கு, இந்த தன்மை எனக்கு உடலுக்கு இந்த பகுதிக்கு தேவை, எனக்கு இந்த பகுதி உடம்புல வந்து ஏதோ ஒரு கோளாறு இருக்கு, அதுதான் மருந்துன்னு சொல்றோம். ம், அது கோளாறு இருக்குதுன்னா அதுக்கு வந்து மருந்தாக தான் நம்ம ஒரு காலத்துல உட்கொண்டது இருக்கோம். அதுதான் வந்து உணவே மருந்துன்னு சொல்லி இருக்கிறோம்.
ம். ஆனா அதையே வந்து அதை நான் எப்படி கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்னு ம். அதை ஒரு வாழ்க்கை முறையாக மாற்றுவது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு கட்டத்துல இதுல இருந்து பியூரிட்டனிக்கலா மாறுறது அப்படின்றது, இந்த ம். எக்ஸ்க்ளூசிவிட்டி எங்க இருந்து துவங்குது அப்படின்னா, ம். அந்த கூறு போடுறதை எப்படி கூறு போடுறது, உணவையோ அல்லது உடம்பையோ எப்படி நாம வந்து இப்ப நம்ம சித்த மருத்துவத்திலேயோ ஆயுர்வேதத்திலேயோ வந்து ரொம்ப எளிமையாக வந்து வாத பித்த கஃபம்னு வந்து கூறு போட்டு பார்க்கிறோம். ம். உணவு வகைகளையும் அதே மாதிரி பார்க்கிறோம். இதுல ஏதான ஒண்ணு மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒவ்வொன்றும் மாறும்போது அந்த அதுல இருக்கக்கூடிய இயல்பு இதுல இருக்கக்கூடிய இயல்புன்னு பார்க்கிறோம். ம். நவீன அறிவியல்ல இப்படி என்ன பண்றோம், இதுக்கு கால்சியம் தேவை, அதுக்கு மெக்னீசியம் தேவை, இதுக்கு ஜிங்க் தேவை, அதுக்கு இது தேவை அப்படின்னு சொல்லிட்டு ம். ஒவ்வொன்றுத்துக்கும் தேவையான தாது பொருட்கள் என்னென்னலாம் தேவை அப்படின்றதாக கூறு போட்டு பார்க்கிறோம். ம். பார்த்துட்டு இந்த உணவுல இந்த பொருள் இருக்குதா அப்படின்னு பார்க்கிறோம். அதுல ஒரு பிரச்சனைன்னா இந்த பொருள் இருக்கக்கூடிய மூலப்பொருள் இருக்கக்கூடிய உணவை வந்து இது பண்ணணும், அல்லது ரசாயன ரீதியில அந்த மூலப்பொருளுக்கு ஈக்குவலண்டா ஏதோ ஒன்றத்தை உற்பத்தி பண்ணி அதை நம்ம சாப்பிடணும் ம். அப்படின்ற அளவுக்கு போறோம். ம். இதுல ரெண்டு மூணு கேள்விகள் எனக்கு வருது. ஒண்ணு வந்து ம். உணவு பத்தின நம்மளுடைய புரிதல், நம்ம உடலை பத்தின புரிதல் ரெண்டுமே ஒன்னோட ஒண்ணு ரொம்ப இணைஞ்சது. ம். இது எல்லாருக்குமே தெரியும். ம். ம். ஆனா இதுல ஒரு மிஸ்ஸிங் லிங்க் ஒண்ணு இருக்கு. ம். ம். சூழலை பத்தின புரிதல். நம்ம இருக்கக்கூடிய, ஏன்னா ஒரு காலகட்டத்துல நம்மை சுற்றி உள்ள பகுதியில இருக்கக்கூடிய நிலம் ம். நமக்கு உடலுக்கு தேவையான உணவை ம். உற்பத்தி செய்யக்கூடியது. அந்த இருக்கக்கூடிய நிலமோ மற்ற விலங்கினங்களோ அதனுடைய நமக்கு தேவையானதெல்லாம் நம்ம சுற்றியே கிடைக்கும் அப்படின்ற, அது உணவாகட்டும் மருந்தாகட்டும் எல்லாமே நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நிலப்பகுதியில் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ம். காலகட்டத்துல இருந்தோம். ம். ஆனா இன்னைக்கு நகரப்புற வாழ்க்கையில அது கிடையாது. ம். ம். ஏன்னா நிலத்தை அழிச்சு தான், சுத்தி இருக்கிற மிருகங்களை அழிச்சு தான் நாம வந்து நகரங்களை உருவாக்குறோம். ம். ம். அப்படின்னும் போது இந்த ஒரு புரிதல்ல எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வருது அப்படின்றது ஒரு முதல் கேள்வியா எனக்கு தோணுது. ம். அந்த சூழல் அப்படின்றது உணவு, ம். உடலை சார்ந்த இந்த மூணாவது விஷயம். ம். ஏன்னா அந்த ம். சூழல் தான் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல நம்மளுடைய உடலையும் பாதிக்குது, ம். நம்மளுடைய இதுவும் பாதிக்குது, நம்மளுடைய உணவு வகைகளையும் பாதிக்குது. ம். ம். இரண்டாவது, ம். நம்ம இந்த கூறு போடக்கூடிய எந்த விதத்துல கூறு போடுறோம். ஆயுர்வேதம் சித்த மருத்துவத்துல இருந்து நம்ம கூறு போட்டோம்னா ரொம்ப எளிமையாக பண்ணிடுறோம். ம். அலோபதி சிஸ்டம்ல பண்ணோம்னா துல்லியமாக பண்றோம்னு சொல்லிட்டு பல நேரங்கள்ல ரிடக்ஷனிஸ்டா மாறிடுறோம். ப்ரெசிஷன் அண்ட் ரிடக்ஷனிசம் ஆர் டூ சைட்ஸ் ம். ஆஃப் த சேம் காயின். ம். ஒரு பக்கம் ப்ரெசிஷன் பேசும்போது இன்னொரு பக்கம் ரிடக்ஷனிஸ்ட்ல போயிடுறோம். ம். ஸோ அதனால வரக்கூடிய பிரச்சனை, ம். ரெண்டு பொருட்களுடைய இன்டராக்ஷன்ல வரக்கூடியதை நம்ம பார்க்கறதே கிடையாது. ம். அங்கதான் சூழல் முக்கியமாகுது. ஸோ அந்த கூறு போடுறதை யார் நிர்ணயம் பண்றாங்க, ம். அதை சார்ந்த ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவுசார் சமூகம் ம். அதை வந்து கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடியது. ம். நீங்க 23 முக்கிய மூலப்பொருட்கள்னால நாங்க இந்த பானத்தை பண்ணியிருக்கோம், இதை குடிங்க அப்படின்றத பார்த்து நாம வளர்ந்துருக்கிறோம். நம்ம அந்த விளம்பரத்தை பார்த்து பார்த்து. ம். ஏன்னா, அந்த 23 மூலப்பொருட்கள் இருக்குதா, அது 23 மூலப்பொருட்கள் தேவையா, எந்த வயசுக்கு தேவை, அது தேவையா இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து நாம பெரும்பாலும் யோசிக்கிறதே கிடையாது. ம். சோ அந்த அதை நிர்ணயம் பண்றது, அதனால வந்து ஃபைனான்சியலா கமர்ஷியலா பெனிஃபிட் ஆகுது. ம். பொருளாதார அடிப்படையில அதை வந்து அதை நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த கண்ட்ரோலை தங்கள் கையில வச்சுக்கிறதுனால அதன் ம். மூலமாக லாபத்தை அதிகமா சம்பாதிக்கிறது எப்படின்றதை யோசிக்கிறது சில பேர் பண்ண முயற்சிக்கிறாங்க. இது ரெண்டாவது பிரச்சனை.
ம், அதுல இருந்து நாம் எப்படி விடுபட முடியும் அப்படின்றது ஒரு ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டியது. ம், ம், மூன்றாவதாக நான் என்ன பார்க்கிறேன்னா, இதை தாண்டி நம்ம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு மாற்றங்கள் நம்மளை சுத்தி நடக்குது. உடல் அளவுல நம்மளுக்கு மாற்றங்கள் நடக்குது. அஹ் ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த உடல்வாகு இன்னைக்கு இல்லை மக்களுக்கு. ம், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய மாசு அதிகமா இருக்குது, மற்றும் நீர்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்து பிரச்சனைகள் அதிகமாகணும் போது ம். இதனுடைய தாக்கத்தை நாம வந்து எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றது நம்ம உணவு உட்கொள்றதுல அதை ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கிறோம். சோ ஒண்ணு சூழல், இரண்டாவது அறிவு, மூன்றாவது அஹ், இந்த காலகட்டத்துல எப்படி நாம சமாளிக்கணும்ன்றது. ம். எனக்கு என்ன தோணுது, இந்த மூணுத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் விரிவாக பார்த்தா தான் வந்து நமக்கு அஹ், அஹ், உணவு உங்க பசின்றதுடைய இதை எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணக்கூடிய நம்மளுடைய இன்றைய புரிதல் இது எல்லாத்துலயுமே சார்ந்து இருக்குன்னு தோணுது. அஃப்கோர்ஸ் சூழல்னு சொல்லும்போது நான் சமூக கட்டமைப்புகள் அதை பத்தி பேசல. ம், சோ அதுவும் இதுல அடக்கமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ம். எனக்கு நீங்கள் கேட்கும்போது என்னன்னா அஹ், இந்த அறிவியல் சார்ந்த கேள்விகள் எழும்போதெல்லாம் கொஞ்சம் டீப்பாக டிக் பண்ணோன்னே தோணுது. இப்போ உணவை நியூட்ரிஷனாகவோ அல்லது இந்த மாதிரி பார்ட்டிகல்ஸாக பார்க்குறவங்க தொழில்நுட்ப ரீதியாக பார்க்குறாங்க அவங்க. அதாவது இப்போ கால்சியம் அப்படின்னா கால்சியம் மட்டும் எடுத்து பார்க்கறது. ம். கால்சியம் உடம்புக்குள்ள என்ன பயாலஜியாக வேலை செய்யுன்றதை மறந்துடுறது. ம். எக்ஸசிவ் கால்சியம்ன்றது கிட்னியை ஃபெயிலியர் பண்ணிடும் ம். அப்படின்றதும் அறிவியல் தானே. அவங்க சொல்கிற அறிவியல் தான், நான் சொல்லலை. அவங்க இதான் சொல்கிற பயோ அறிவியல். அவைலபிலிட்டி அப்படின்றாங்க, பயோ அப்சார்ப்ஷன் அப்படின்றோம். ம். அப்சர்ஷன்றான் நம்ம ம். பண்ணுறோம். ஃபிஷன் ஃபியூஷன்ற சயின்ஸை புரிஞ்சிங்கன்னா போதும்னு நினைக்கிறேன் இவங்க. அது ம். தொழில்நுட்பம் கிடையாது. ஃபிஷன் ஃபியூஷன்றது ஒரு சயின்ஸ். ஒரு அணுவை சேர்ப்பதற்கோ பிளப்பதற்கோ எத்தனை ஆற்றல் வேணும்னு நமக்கு தெரியும். ஒரு 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 யுரேனியமோ ஒரு தோரியமோ எடுத்து அதை பொழக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ எனர்ஜி கிடைக்குது. அதே போல் ஏதோ ஒரு பார்ட்டிக்கிளை எடுத்து இணைக்கணும் அப்படின்னா அவ்வளோ எனர்ஜி வெளியிலேருந்து கொடுக்கணும். ஆனால் பயாலஜி உள்ளே வரும்பொழுது வெறும் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸாகவே உலகத்தை பார்க்குறாங்கன்னு எனக்கு தோணுது. பயாலஜி பார்ட்டை கழிச்சிடுறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த சமூகம் என்விரான்மெண்ட்ன்றது தான் நான் இதில் பயாலஜியாக பார்க்குறேன். ம். உடம்புக்கு பொறுத்த வரைக்கும் அந்த பயாலஜி பார்ட்டில் நடக்கிற மேஜிக்கை வெறும் கெமிக்கலாக பார்க்கும்போது பெரும் பிரச்சனை. ஆனால் உடம்பு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு தேவையானதை கன்வெர்ட் தான் பண்ணுதே தவிர அதுக்கு தெரியுது அதில் ஒரு டிரான்ஸ்மியூட்டேஷன் ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்குது. எதை சேர்ப்பிக்கணும் எதை பிரிக்கணுன்றதுல அது கிளியராக இருக்குது. இரண்டு மூலக்கூறுகளை இணைச்சி அதுக்கு தேவையானதை உற்பத்தி பண்ணிக்கக்கூடிய ஆற்றல் உடம்புக்கு இருக்குது. இங்கே பிரச்சனைன்னா அந்த மாதிரி இணைக்கிற அளவுக்கு நம்ம உறுப்புகளை சரியாக வச்சுக்கிறது இல்லை. அதனால தான் ம். நேரடியாக கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் அப்படின்னு நம்ம எடுக்க ஆரம்பிக்கிறோம். மண்ணுக்கும் அதே தானே. மண்ணில் நீங்கள் அந்த பயாலஜி ஹோல் ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கும் போது இதே தான் நடக்குது. மண்புழு கால்சியத்தை கொடுக்குது. அல்லது உங்களுக்கு இந்த ரைசோபியமோ அல்லது கீழே இருக்கிற நியூரல் நெட்வொர்க் மாதிரி இயங்குற ஃபங்கஸோ அல்லது உங்களுக்கு நம்ம வேறு முடிச்சுக்கள்னு சொல்லுவோம் பார்ட்ஸு அதுவோ இதை பற்றின புரிதல் இல்லாத போகும்போது தான் நம்ம தனித்தனியாக கொடுக்குறோம். இதை ம். பற்றி புரிதல்னா இதே தான் அது செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஒரு கார்பன் நைட்ரஜன் பேலன்ஸை இதெல்லாம் சேர்ந்து மைக்ரோ ஆர்கனிசம் பண்ணுது. மைக்ரோ ஆர்கனிசம் கொண்டுட்ட பிறகு நாம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வெளியிலேருந்து செய்கிறோம். இதே தான் உடம்புல ஒவ்வொரு உறுப்புகளும் அது மாதிரி இன்டர் கனெக்டில் பேலன்ஸில் இருக்கு. அதை சீர் பண்ணுறதுக்கு பதில் ஒன்று சீர் கட்டிடுச்சா உடனே அதுக்கு பதில் அதை சீராக்க நேரம் எடுக்கிறதும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் ப்ரிசிஷன் அண்டு என்ன சொல்கிறது, இன்னொன்று சொன்னீங்களோ ரிடக்ஷனிசம். ரிடக்ஷனிசம். அதே மாதிரி தான் என்ன கேட்டாக்கா ஸ்பீடு ம். ப்ரிசிஷனும் ஸ்பீடும் சேர்ந்து தான் வன்முறையை உருவாக்குதுன்னு நினைக்கிறேன் நான். ரொம்ப துல்லியமாக ஏதோ ம். தேவை இவங்க கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ ஒரு 2 நாள் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா உடம்ப பேலன்ஸ் பண்ணிக்கும் அப்படின்னா 2 நாள் நான் சும்மா இருந்தால் எனக்கு 10,000 நஷ்டம் வருதுன்றது தான் பிரச்சனை. ம். அதனால தான் கால்சியமே உள்ளே வருது. ஒன்று. இப்போ நம்ம ரீசெண்ட்டு பாட்காஸ்ட்டில் புக்கெலாம் அறிமுகப்படுத்தும் போது எனக்கு அந்த புக்கு டைட்டிலே ரொம்ப நாளாக கேள்வி இருந்தது. அவர் ஏன் ஹவ் வி டைன்னு எழுதியிருக்கணும் ஒரு சயின்டிஸ்ட், ஏன் ஒய் வி டைன்னு எழுதியிருக்காரு? ம். வாட் மேக்ஸ் எ மேன் என்ன சொல்கிறது மாற்றல்னு கேட்டுருந்தா அது அது சயின்ஸு.
ஆக்சுவலாக அவர் ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின் சேர்க்கிறாரு. அந்த சாப்டருமே அப்படிதானே ஆமாம். முடியுது. மனிதன் சாக வேண்டியது இன்னெவிட்டபிள்ன்றாரு அவர். ஆமா. இது சயின்ஸுக்கு பொருந்துற கேள்வி கிடையாது. சயின்ஸ் வந்து இம்மாற்றலை நோக்கி நகர்த்தணும், டெக்னாலஜி இம்மாற்றல் நோக்கி நகர்த்தணுன்றது தான் அவங்களுடைய முழு நேர வேலையை செஞ்சுன்னுக்குறாங்க. அதை பிஸ்னஸ் மேனுங்க செய்கிறாங்க. லேபில் செய்கிறதுக்கு அவங்கள ஹையர் பண்ணி இப்போ ஜெப் பெசாஸோ, மார்க்கோ, எலான் மஸ்கோ இதை செஞ்சுன்னுக்குறாங்க. நாம ஏன்னா அவர் ஏன் அவரு ஆக்சுவலாக ஒரு ஜெனட்டிக் இன்ஜினியரு, நோபல் லாரேட்டு எல்லாம் இருக்கிறாரு. ஆனால் அவர் ஏன் ஒய் வி டைன்னு கேட்கணும். இந்த ஒய்ங்கிற கேள்வி வந்து அறிவியலில் பெரும்பாலும் பதில் கிடைக்கிறது இல்லை. அதாவது தொழில்நுட்ப ரீதியாக, அறிவியலை தொழில்நுட்ப ரீதியாக அணுகிறவங்களுக்கு, பயன்பாட்டுக்கரியாக அணுகிறவங்களுக்கு இந்த ஒய்க்கு கேள்வியே கேட்காது. ஏன் ஒய் ஹெர்த் ரெவால்வ்ஸ்னு கேட்டால் யாருக்கு பதில் இருக்கும்? ஹவுன்னு சொன்னால் கூட சொல்லலாம். கிராவிடேஷன் புல்லு புஷ்ஷு அது இது, பிக் பேங் தியரி, டைமு, 4 டைமென்ஷனல் ஏன்ஷியன்ட் கான்செப்ட், ரிலேட்டிவிட்டின்னு எதை வேணால் அவங்க வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியும் வச்சு. கிராவிடேஷனை வச்சு பண்ண முடியும், ஸ்ட்ரிங் தியரி வச்சு பண்ண முடியும். பட் ஒய் எர்த் ரிவால்வ்ஸ்னு கேட்டால் பதில் கிடையாதுல்ல. ம். பசிக்கு என்ன உணவுன்னு சொல்கிறாங்க, ஏன் பசிக்குது அப்படின்னு கேட்டால் தெரியாது யாருக்கும். இந்த கேள்விகள்லாம் வந்து அறிவியல் சம்மந்தப்பட்டது. ஆனால் ஹவு, வாட்டு, வென்னுங்கிறதுலாம் தொழில்நுட்பம் சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் வெறும் ரிலேட்டிவ் தியரி. இப்போ வெண்ணுங்கிறது அதுதானே ஏன்ஸ்டன் ரொம்ப பெருசாக கொஞ்சம் டீப்பாக போனால் கூட நம்ம பேச வேண்டியது கட்டாயம் இருக்குது. ஏன்ஸ்டன் சொல்கிறது என்னென்னா வெண்ணு வாட்டு எல்லாமே நான் ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிலாம் வந்து டிரைவ் பண்ணுறது எனக்கு ஈஸிங்கிறதுனால ரொம்ப உறுதியாகவே சொல்கிறேன். லென்த்து, டைமு, ஸ்பேஸ் இது 3 தான். பொருளுடைய அளவு, பொருள் எங்கே இருக்குது, எந்த நேரத்தில் இருக்குங்கிறத பொறுத்து தான் அதை பற்றின அறிவியல் பின்புலங்களே புலப்படுது நமக்கு. ஆனால் இது 3மே வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்குள்ளே இருக்கிற இமேஜினரி வேல்யூ தான். ஆமா. அதனால டைம்னே ஒன்று கிடையாதுன்னு அவரு. ஆமா. இல்லையா? டைம்னு ஒன்று கிடையாது, இது அளவுன்னு ஒன்று கிடையாது. இந்த அளவுகள்லாம் எதை பொறுத்தது? ஆல்ரெடி இருக்கிற இதுதான் அளவுன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. 1 மில்லிமீட்டரு 10 மில்லிமீட்டர் ஒன்றா இணைஞ்சா 1 சென்டிமீட்டர்னு ஒரு தியரியை உருவாக்கியிருக்கிறோம். அதை வச்சு உலகம் முழுக்க இயங்குதுங்கிறார் ஐன்ஸ்டீன். ஏபிசிடி மாதிரி தான். மொழி உருவாகும் போது அது உருவான மாதிரி தான் லென்த்து, பெருத்து, டைம்லாம். ஆனால் அறிவியலுக்கு வந்து இது இது தொழில்நுட்பமாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது மக்களுக்கு புரிய வைக்கும் போது ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை வச்சு புரிய வைக்கிறோம். இவங்க அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸை அறிவியல்னு வச்சுக்கிறாங்க. அதே தான் உடம்புலையும். இது இது எக்ஸ்டர்னலாக சொல்கிறோம். உடம்புலையும் அதே தான். உடம்புல வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட உறுப்பிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணுறோம். 3 மணி நேரம் கழிச்சு அதே அளவில் நம்ம உடம்புல இருக்கணும்னு அவசியம் இல்லை. ம். ஆனால் 3 மணி நேரம் கழிச்சு அதே அளவில் இருக்கிறதாக தான் நமக்கு ரிப்போர்ட்டில் வரும். இப்ப அறிவியலுக்கும் ஆமா. தொழில்நுட்பத்துக்கும் இருக்கக்கூடிய குழப்பம் அதுதான். ஏன்னா அங்கே பயாலஜி பார்ட் கட் ஆயிடுது. வெறும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நிற்கிது. பயோ கெமிஸ்ட்ரி தான் இருக்குது அதில். அதில் ம். கெமிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்குது, பயோ இல்லை. ஏன்னா வெளியில் எடுத்துட்ட பிறகு அது அது வந்து அப்போ என்னவாக இருந்ததோ அதோட ஒரு ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு இது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, எடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள அது என்ன மாதிரி இருக்குமே. நாம ம். மருந்து கொடுக்குறதே 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்த வேல்யூக்கு தான். சிலருக்கு 30 நாளுக்கு முன்னாடி எடுத்த வேல்யூ. இந்த ம். 30 நாள் என்ன நடந்ததுன்னு எப்படி ட்ராக் பண்ண முடியும் உடம்ப? இது சயின்ஸு. இந்த 2 புரிதல் இல்லாமல் போய் தான் பசியை பற்றியோ, நோய் பற்றியோ, உடம்பை பற்றியோ, சமூகம், சூழல், என்விரான்மெண்ட் பற்றி, மற்ற உயிரினங்களை பற்றின புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு. பட் இதுக்கெல்லாம் கேள்வி கேட்டு பதிலாம் இருக்குது. இப்போ பசித்து புசிங்கிறது ரொம்ப பிளண்ட்டாக வார்த்தையாக இருந்தால் கூட, பசி எடுக்கிறதுனாலே உங்களுக்கு மெக்கானிசம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். உழைப்பு இருக்குது, ஓய்வு இருக்குது, போதுமான அளவுக்கு கலை, இலக்கிய, காதல், பண்பாடு இருக்குது. எல்லாம் இருக்க போய் தான் பசிக்குது. ஆனால் அந்த பசிச்ச பிறகு உணவு கிடைக்காம இருக்குன்னா அங்கே அரசியல் ஏதோ டிஸ்ட்ரிபியூஷனில் சிக்கல் இருக்குது. நம்மாழ்வார் அடிக்கடி சொல்கிற மாதிரி இங்கே உற்பத்தி சிக்கல் இல்லை, பகிர்மானம் தான் சிக்கலும் பாரு. ம். காந்தியா தானே சொல்றாரு, நம்ம நிலம் தேவையானதெல்லாம் கொடுக்குது, பகிர்தல் தானே பிரச்சனை, பதுக்குதல் தானே பிரச்சனைங்கிறாங்க. இதுதான் கம்யூனிசமும் பேசுது, இதுதான் காந்தி பேசுறாரு. பதுக்குதலும் சேமிப்பும் தான் பிரச்சனைன்னு பேசுறாங்க. அங்கதான் பேசுறாங்களே தவிர உற்பத்தியை பத்தி பேசுறது எல்லாமே வியாபாரிங்க தான். உற்பத்தி கூடுது, உற்பத்தி குறையுதுங்கிற மனநிலையே ஒரு வியாபார மனநிலை. ஆக்சுவலாக அப்படி இல்லை, டைவர்சிட்டியும் அப்படி இல்லை. அப்போது அந்த இவர்கள் சொல்கிற மாதிரி இந்த தேக்கம் தான் பிரச்சனை. பசிலையும் அப்படிதான். ஒருத்தனுக்கு பசிங்க வருது அப்படின்னா அவன் ஆரோக்கியமாக இருக்கான்னு அர்த்தம். அது இண்டிவிஜுவல் ஆரோக்கியம். அந்த பசிக்கு சோறு கிடைக்காம போதுன்னா சமூக ஆரோக்கியமாக இல்லைன்னு அர்த்தம். இது ரெண்டும் பிளண்ட் ஆகும்போது தான் நீங்கள் கேட்குற அந்த அந்த சூழல்னு சொல்லக்கூடிய அது என்வரான்மெண்ட்டு, சர்க்கம்ஸ்டன்ஸு, பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாம் இணையுது.
அப்போ ஒரு சமூகம் பசியோட இருக்குன்னா அது ஆரோக்கியம். ஆனா பசியோட இருக்கிற சமூகம் பசியிலே சஸ்டெயின் ஆகுது. அது நோயாவோ, பிணியாவோ மாறுது. அது தொந்தரவா மாறுதுன்ற பட்சத்துல தான் அங்க கேள்வி வருது. டிஸ்ட்ரிபியூஷன் எங்க? இவனுக்கு நிலம் எங்க? இவனுக்கு வருவாய் எங்க? இவனுக்கு வேலை எங்கன்னு வருது. இப்போ பசிக்கிற சமூகம் நல்ல சமூகம் தான். பசியே இல்லாத சமூகம் தான் மோசமான சமூகம். அப்போ பசித்து புசினா புசிக்கிறதுக்கு சோறு வேணும்ல? அதான் அரசியல் கேள்வி. ம். ம். ஆனா என்னன்னா காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சரா மேலும் மேலும் ஆக்குறோம். இப்போ நீங்க சொல்லும்பொழுது எனக்கு ரெண்டு வார்த்தை ஞாபகம் வருது. ஒரு ஒரு நியோ ஆர்த்தடாக்ஸ் மாதிரி ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகுதுன்னு மட்டும் தெரியுது உணவுல. அந்த நியோ ஆர்த்தடாக்ஸ்ன்றது தான் ஒரு சேஃப்டி செக்யூரிட்டியில் இருக்கிறவங்க பண்ற மாதிரி தான் எனக்கு படுது. அந்த சேஃப்டி செக்யூரிட்டி மெஷர்ஸ் ஏன்னா நான் இப்போ விவசாய தரப்பிலே பெரும் பண்ணையார்களோடும் பழகுறோம். 10 ஏக்கர் 20 ஏக்கர் 50 ஏக்கர் 100 ஏக்கர்னு வச்சு பண்ணையம் பண்ணின்னு அதில் வர வருமானம் கூட அவங்களுக்கு பெருசாக இல்லாத அளவுக்கு வருமானம் வர ஆட்களோடய பழகுறோம். சிறு குறு விவசாயிகளோட பழகுறோம். நிலமற்ற லேண்ட் லேபர்ஸோட பழகுறோம். லேண்ட் லேபராக கூட எங்களை நிலத்துல உள்ளங்கிறவங்ககிட்டயும் பழகுறோம். அதனால தான் நமக்கு இந்த பார்வை கிடைக்குது. வெறும் ஆர்கானிக் ஃபார்மர்ஸு, வெறுமனே ஆர்கானிக் சந்தை அல்லது ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜி உள்ள மக்கள் இப்படி பழகணும்னா நமக்கு தெளிவு இல்லாமல் நம்ம என்னன்னா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி இதுதான் வாழ்க்கை, இதுதான் சாப்பாடு, இது தயிர் சோறுனா இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட பிறகு என்ன பண்ணணும்னா அது ஒரு இடத்துல தான் உற்பத்தி ஆகும். அன்னபூர்ணா கேன்டீன் மாதிரி ஆகிடும். சென்ட்ரலைஸ்டு சாம்பார் கிச்சன் ஆகிடும். ம். இது தயிர் சோறு எப்படி வேணா இருக்கலாமே. சிலர் கெட்டியாக இருக்கலாம், க்ரீமாக இருக்கலாம், பட்டர் போட்டிருக்கலாம், பச்சை மிளகா போட்டு தாளிக்கலாம், காஞ்ச மிளகா போட்டு தாளிக்கலாம், சிலர் ஓமம் போட்டுக்கலாம், சிலர் பெருங்காயம் போட்டுக்கலாம். எதுவுமே இல்லாமல் தண்ணியாக மோரை விட்டு கரைச்சி குடிக்கலாம். என்னமோ செய்யலாம். அது அவைலபிலிட்டி, அக்சசிபிலிட்டி, அவன் இருக்கிறது அவனுக்கு தேவை, எல்லாத்தையும் பொறுத்து. ஆனால் இதுக்கு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது, இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். அது எல்லாத்துலேயும் வருது. அது வந்து சாப்பாட்டில் வருது, செய்முறையில் வருது, பேக்கிங்கில் வருது. ம். அஹ் எல்லாம் சேரும் பொழுது அது ஒரு ஒரு உணவுன்றதே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு என்ன சொல்றது, அஹ் நமக்கு வந்து பாடத்திட்டத்தில் சேர்த்து இதெல்லாம் இப்படி தான் சாப்பிடணும், அப்படி தான் சாப்பிடணும், டேபிள் மேனேஜர்ஸ் மாதிரி ஒரு இன்கிரீடியன்ட்லையும் நியூட்ரியன்ஸ்லையும் ஒரு மேனேஜர்ஸை கொண்டு வந்துருவாங்களோ அது வந்து உடம்புக்குள்ளே இருக்கிற நிறைய ஃபங்க்ஷன்ஸை குறைச்சிடும்னு கூட எனக்கு தோணுது. ஒரு ஒரு உடம்ப வந்து நம்ம ஏன் ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு கரும்பு புழியிற மிஷின் மாதிரி பார்த்தாங்க. இந்த பக்கம் கரும்பு விட்டா அந்த பக்கம் சக்கரை வரும்னு அப்படி வர்றதில்லை உடம்புல. ஆஹ் இது வந்து ஒரு மெஷின் மேடு மெக்கானிசம் கிடையாது. அதான் இது அதெல்லாம் தாண்டி ஒரு பயாலஜிக்கல் மெக்கானிசமாக இருக்குது. நீங்கள் கரும்பு விட்டீங்கன்னா வெளியில் வரும்போது சுண்டக்காய் கூட வரும். ம். இவர் கீராதா சொல்லின்னு இருப்பார், தேனி இனிப்பு தான் ஆனால் அதனுடைய குணம் கசப்பும்பாரு. ம். நமக்கு வந்து எல்லாமே அதனுடைய குணம் தெரியறதில்ல, அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் தான் தெரியுது, அதனுடைய பண்பு தெரியறதில்ல. ம். அந்த ரியல் அதாவது நம்மளுடைய ஹம், நமக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் தெரியுது. ஆனால் அதனுடைய ரியல் ப்ராப்பர்ட்டி வேல்யூ அதனுடைய இன்டர் கனெக்டட்ஸ் சேஞ்ச் ஆகுறது மியூட்டேஷன்ஸ் இதை பற்றிலாம் கவலைப்படுறதே இல்லை அறிவியல் ரீதியாக கூட. அப்படி கவலைப்படாமல் சிங்கிள் ஸ்டாண்ட் எடுக்கும்போது தான் ரிடக்ஷனிசமாக மாறுது, அது ஜாதியாக மாறுது, மதமாக மாறுது, ஐடியாலஜியாக மாறுது, நாலேஜ் எக்ஸ்க்ளூசிவிட்டியாக மாறுறதுலாம் இதுக்கு பின்னாடி வர்றது. நீங்க பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ம். அதனுடைய வடிவமைப்பு, அதனுடைய இயல்பு அப்படின்னு ரெண்டு இருக்கு. தன்மை அப்படின்னு நம்ம ம். சொல்றது. ம். வடிவுல அது வந்து இனிப்பா இருந்தாலும் அதனுடைய இயல்பு வந்து அஹ், கசப்பு அப்படின்னு சொல்றோம்னா, ம். அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறோம். ம். ஸோ ஃபிளாட்டா அதை வந்து டூ டைமென்ஷன்ல பார்க்கும்போது அதனுடைய வடிவமைப்பு தான், அதனுடைய இயல்பாக பார்க்கும்போது தான் பிரச்சனைகள் உருவாகுது ம். அப்படின்றதுதான் வந்து. அதே மாதிரி நீங்க அந்த இது சொன்னீங்க இல்லையா, அதற்காக ரூல்ஸ் போட ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது. ம். கூறு போடுறது யாரு, அவங்க அவங்க கையில இருக்க கண்ட்ரோல் என்ன, அவங்களுடைய சமூக புரிதல் என்ன, அப்படின்னும் போதுதான் வந்து வித்தியாசமான ரூல்ஸ் போடுறதுக்கான. இப்போ நேற்று படிச்சேன், குஜராத்ல வந்து ஒரு ஒரு டவுன், ஒரு நகரத்தை வந்து முழுக்க வெஜிடேரியன் டவுனாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. முதல் முறையாக உலகத்திலேயே ஒரு டவுன் வந்து முழுக்க வெஜிடேரியன் டவுனாக மாறி இருக்குது அப்படின்னு. ம். அது ஒரு பெரிய விஷயமாக யாரோ பகிர்ந்திருந்தாங்க. நேத்தோ முந்தா நேத்தோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ம். சோ அப்போ அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, பன்மயத்துல அந்த ஊர்ல வந்து அஹ், மிருகத்தை பார்த்து
உண்ணக்கூடியது முழுக்க போயிருச்சு அப்படின்னா ம், அந்த ஒரு டைவர்சிட்டி அந்த இடத்துல இருந்து போயிருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி அது இருந்துச்சா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. ம், ஆனா அந்த நாகரிகத்துல அது வேணாம் அப்படின்னு சமூகத்துல முடிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஏதோ ஒரு ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னும் போது ம், அது வந்து இயல்பாக அங்க இருந்து இல்லவே இல்ல. வெளியில இருந்து வந்துச்சு, இப்போ வந்து இது இவங்க முழுக்க நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ம், ஆனா அதே சமயம் இயல்பாக அங்க இருந்த ஒரு விஷயத்த நாங்க வந்து அது வந்து ஒரு மதத்தின் அடிப்படையிலேயோ அல்லது ஒரு ஜாதியின் அடிப்படையிலேயோ அல்லது ஒரு சமூகம் தனக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய புதிய கட்டமைப்பிலேயோ அல்லது ஒரு பொருளாதார நெருக்கடியிலேயோ இது வந்து ம், நாம சில சமயங்கள்ல இது வந்து மதம் அடிப்படையில இருக்குன்னும் போது சில பேர் உடனே போர்க்கொடி தூக்குவாங்க. ம், ஆனா அதே ஆட்கள் பொருளாதார அடிப்படையில இன்னைக்கு வந்து ஃபோர்ட்டிஃபைடு ரைஸ்ன்னு கொடுக்கறது தவறு அப்படின்னு சொன்னான்னா இல்ல, எல்லாருக்கும் எப்படி நம்ம வந்து உணவுல இந்த ஃபோர்ட்டிஃபிகேஷன் இல்லாம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு ம், சொல்லி பொருளாதார அடிப்படையில அதை ஒத்துக்குவாங்க. ஆனா மதம் அடிப்படையில அதை ஒத்துக்க மாட்டாங்க. ம், மதம் அடிப்படையில் ஒத்துக்கிறவங்க பொருளாதார அடிப்படையில் ஒத்துக்க முடியாம இருக்கிறாங்க, அல்லது சமூக அடிப்படையில் ஒத்துக்க முடியாம இருக்கிறாங்க. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு விதத்துல நடக்கக்கூடிய ஒரு ம், பிரச்சனையை, புதிய பிரச்சனையை உருவாக்குறது தான் அது. சூழலையும் வந்து நம்ம வந்து வெறும் உணவையும் உடலையும் தாண்டி சூழலையும் சார்ந்து நம்ம பார்க்கும் போதுதான் ம், சூழல்ல தான் நம்ம பெரிய பிரச்சனைகளை நமக்காக உருவாக்கிட்டே இருக்கோம் தொடர்ந்து. ம், இது வெறும் அந்த இந்த கூறு போட்டு பார்க்கறதுல நம்ம செய்யக்கூடிய தவறுகள் வந்து எங்க வந்து நம்மளை மாட்டுது, எங்க வந்து நம்மளை பாதிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ம், ஆஹ் பிற்காலத்துல நம்ம பிரச்சனைகளை உருவாக்கிட்டே இருக்கோம். எங்க பிரச்சனையை உருவாக்கணும், சூழல்ல தான் பிரச்சனையை உருவாக்கிட்டே இருக்கோம். அது ம், சமூகமாக இருக்கட்டும், ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கட்டும், அல்லது சுற்றுப்புற சூழலாக இருக்கட்டும். ம், அதுல இருக்கக்கூடிய அந்த மாற்றங்கள்ல வந்து நம்ம வந்து தாக்கத்தை ஏற்படுத்திட்டே இருக்கோம். அந்த மாற்றங்களை தொடர்ந்து வெவ்வேறு விதங்கள்ல அதனுடைய மாற்றத்தை நம்ம உருவாக்குறதுக்கு நாமளே வந்து பண்றோம். ம், அத வந்து வெவ்வேறு விஷயங்களை சொல்லி ஜஸ்டிஃபை பண்றோம் நாம். ம், ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப எனக்கு அத இப்போ அந்த வருஷ கடைசியில ம், சில இதெல்லாம் வந்துச்சு. டேட்டா எல்லாம் வந்துச்சு நியூஸ் பேப்பர்ல. ம், அதுல 2 பிரச்சனைகள ஒரே நாளு பக்கத்து பக்கத்துல நியூஸா இருந்துச்சு. ம், என்னன்னா ஒரு நியூஸ் வந்து தமிழ்நாட்டுல தான் மிகப்பெரிய அளவுல பிரியாணி விற்பனை ஆகுது. ம், தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த பிரியாணி பிசினஸ் வந்து 10,000 கோடி அப்படின்னு ஒரு ம், செய்தி. ம், அதே செய்தித்தாள்ல இன்னொரு பக்கம் செய்தி என்னன்னா, அஹ், நம்ம அந்த ஆன்டி பாக்டீரியல் மருந்துகள் ம், இதுக்கு நம்ம போல்ட்ரி, அதாவது ம், சிக்கனுக்கு கொடுக்குறோம் இல்லையா, ம், போல்ட்ரி அண்ட் லைஃப் ஸ்டாக் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் ம், ஆன்டிபயோட்டிக் பேசிக்கலி நம்ம கொடுக்கக்கூடிய அஹ், ரசாயன மருந்துடைய ம், அஹ், உ- உபயோகம் வந்து ம், தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே மிக அதிக அளவுல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புள்ளி விவரம் மிக படிச்சதாக பார்த்தேன். ம், நான் இது ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன். அப்போ இது வந்து நம்ம லைஃப் ஸ்டாக்கும் போல்ட்ரிக்கும் இது மிகப்பெரிய அளவுல நம்ம ரசாயனம் இதை கொடுக்குறோம் அப்படின்னா ம், நாம என்னவா பார்க்கிறோம் அப்படின்றது அதுல இருந்து வந்து பெரும்பாலும் வந்து உணவு இண்டஸ்ட்ரிக்கு தான் போகுது அப்படின்னா இந்த இண்டஸ்ட்ரி வந்து மிகப்பெரிய ஒரு உருவெடுக்கும் போது 10,000 கோடி வந்து வருடாந்திர சேல் சேல் வந்து இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னும் போது ம், ஆஹ் இந்த வெவ்வேறு விஷயங்கள் இது ரெண்டுமே வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக சேர்ந்து பார்த்தேன். ம், நாம் ஒரு பக்கம் சந்தோஷம் அடையலாம். நம்ம என்ன பண்றோம்னா அந்த பிரியாணியை பத்தி சொன்ன பிரியாணியை வந்து இதாக்கிட்டோம், சேக்ரெட் ஃபுட் ஆக்கிட்டோம். பிரியாணியை பத்தி ம், யாரும் எதுவும் குறை சொன்னா உடனே உங்களை ஜாதி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ம், அப்படி ஒரு சமூக கோட்பாடு ஒரு இது ஒண்ணு ஆரம்பிச்சிட்டோம்.
நீங்க பிரியாணி குறை சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனா அந்த பிரியாணிக்கு வந்து உடலுக்கு தேவையா, உடலுக்கு தேவையான பசிக்கு இது பண்றோமா அல்லது கட்டமைப்புகளுக்காக பண்றோமா அப்படின்ற பல கேள்விகளும் அதுல வருது. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நம்ம பார்த்தோம்னா இது மாதிரி புதுசு புதுசா நம்ம உருவாக்கி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து இந்த ஹெல்த் ஃபுட்டு, நான் வீகன் தான் சாப்பிடுவேன், நான் பேலியோ சாப்பிடுவேன், நான் கீட்டோ, இது என்னது ஒவ்வொன்று என்னென்னமோ பேர்லாம் வச்சிருக்கிறாங்க. இது வந்து இன்னொரு கூறு போடக்கூடிய, எப்படி வந்து ஒரு பக்கம் கூறு அதாவது போடுறது நீங்க சமூகத்தின் இந்த அடிப்படையில் நீ சொல்ற. வீகன்னு பேசும்போது எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது. உழவு சமூகத்தை முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வீகன் என்பது விவசாயிய வறுமையில தள்ளிடும். இது ம், ரொம்ப உறுதியா நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியல் தான் பேசுறோம். ம், அதனால எப்போ வந்து மாடை வந்து விவசாய கையிலேருந்து பிரிக்கிறோமோ, ஏற்கனவே மாட்டை வந்து உழைப்புலேருந்து பிரிச்சிருக்கோம். அதுக்கு நிறைய காரணம் சொல்கிறோம். பட் மாடு வருமானத்தில் இருக்கு இப்போ விவசாயிகிட்ட. அதை ம், பிரிப்பது என்பது மேலும் மேலும் ஒரு சமூகத்தை ஏழ்மையில தான் வச்சுக்கும். ம், அது பாலோ தயிரோ கறியோ அது எது நெய்யோ வெண்ணெயோ ஏதோ ஒன்று அது அது வந்து அவருக்கு அது இன்னைக்கு அப்படி பார்த்தா பல விஷயங்கள் நம்ம செய்யவே கூடாது. ம், நகரத்தில் வாழக்கூடாது, செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு குறைவான எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணிட்டு பால் தயிர் சாப்பிட்றதுன்றது இந்த சூழலை பெருசாக கெடுத்துணும்னு தோணலை. ம், ஏன்னா இது வந்து ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் மாடுங்கிறது. ஆனால் ம், சார்கோலோ ஆயிலோ இந்த அரசியல் புரியாமல் இருக்காதுல்ல அவங்களுக்கு. ஆனால் அதை பயன்படுத்துகிறோமே, கனரக வாகனங்களை பயன்படுத்துகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், எக்ஸ்யூவி காரு போகிறோம். இது இது ஏற்படுத்துறத விட ஒரு மாடு பெருசாக மாட்டை கூட நீங்கள் இண்டஸ்ட்ரியல் மீட் வாங்கினா தானே சிக்கல். ஒரு ம், கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஒரு பட்டர்ன்றது என்ன வகையில் அது ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ் தான். மாட்டு மண்ணை நம்பி இருக்கு, மண் மாட்டை நம்பி இருக்கு. இது ஒரு சைக்கிள். அதில் இருந்து வரக்கூடிய உபப்பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம், அதோட முடிச்சிடும். ஆனால் இதை நீங்கள் துண்டிச்சோம்னா இதில் இருக்கிற ஒன்றே ஒன்று, இப்போ நீங்கள் பால் தயிர் வெண்ணெய் மோர் நெய்யை துண்டிச்சிங்கன்னா மாட்டுக்கும் நிலத்துக்கும் இருக்கிற உறவு துண்டிச்சிரும். ம், இது மனுஷனுடைய வருவாய் மட்டும் கிடையாது. நீங்கள் மறுபடியும் மறைமுகமாக என்ன செய்ய வருவீங்கனாக்கா ஸ்பிக்குக்கு தான் ஆதரவு ஆவீங்க. வீகன் டைரக்ட்லி ம், ப்ரொபோஷனல் டு ஸ்பிக் டெவலப்மெண்ட் தான் என்ன கேட்டால். ஏன்னா அந்த ம், மண்ணுக்கு தேவையான சாணி இருக்காது. மாடு இல்லாமல் போச்சுன்னா சாணி இருக்காது. சாணி இல்லாமல் போச்சுன்னா மைக்ரோ ஆர்கனிசம் இருக்காது. மைக்ரோ ஆர்கனிசம் இல்லாமல் போச்சுன்னா மறுபடியும் ஜிப்சம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் தேடணும், என்பிகே தேடணும், மண்புழுவை தேடணும். அப்போ அப்போ எதுக்கு வேலை செய்யறோன்ற புரிதல் வேணும் இல்லையா? மேபி உங்கள் பர்சனல் சாய்ஸாக இருக்கலாம், ஆனால் இது சமூகத்துக்கான சொல்யூஷனாக இருக்காது. எனக்கு பால் தயிர் மோர் பிடிக்கல அப்படின்றது வேற. ஆனால் பால் தயிர் மோர் சாப்பிடக்கூடாது, இது சூழலுக்கு கேடானதுன்னு சொல்லும்பொழுது இந்த பார்வை எனக்கு இருக்கு. எப்படி மரச்செக்கு எண்ணெய்ன்னு வந்து போகும்பொழுது ஊரே ஆதரவு பண்ணும்போது நான் குமாரன்லாம் ரொம்ப தீர்க்கமாக அதை பற்றின புரிதல் ஏற்படுத்தணும். எதுக்குல வாகை மரம் 30 வருஷத்து மரம் வெட்டினா தான் மரச்செக்கு போட முடியும். இந்தியா மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் மரச்செக்கு என்ன சாப்பிட்டா என்ன? அதுக்கு எக்ஸ்பெல்லர் போட்டு குறைவான பவரில் இயங்கக்கூடிய சின்ன மிஷின்ஸ் தயாரிக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஒரு டெய்லர் மிஷின் மேலேயும் கைத்தறி இயந்திரத்தின் மேலேயும் இருக்கக்கூடிய மரியாதை மாதிரி தான் ஒரு சிறு இயந்திரங்களை வச்சு ப்ராசஸ் பண்ணி நம்ம சாப்பிடணும்னு சொல்லணுமே தவிர, மரச்செக்கு எண்ணெய் அதுவும் வாகை மரச்செக்கு எண்ணெய் தான் நமக்கு வேணும்னு முடிவு பண்ணா ஒரு டைவர்சிட்டி அழிக்கிறோமே. ஒரு ஒரு இனத்தையே பேர் பேர் என்ன அழிப்புன்னு சொல்கிறோம்ல மனிதர்களே. அந்த மாதிரி தான் இதுவும் மாடு வாகை மரம் இதனுடைய இன்டர் கனெக்டட்னஸ் புரியாமல் தான் கொண்ட கொள்கைக்காக பேசுகிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர, இதை நான் வந்து நேரடியாகவே அது ஒரு நியோ ஆர்த்தடாக்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். நான் என்ன கேட்டால் என்னுடைய தனிப்பட்ட அப்சர்வேஷன் அரசியல் பார்வை வந்து அதுதான். சாப்பிட்றவங்க சாப்பிட்றாங்க, விரும்பாதவங்க எனக்கு பால் ஒவ்வாமை இருக்கு, பால் வந்து எனக்கு நோயை உருவாக்குது, அல்லது ம், பால் எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறது வேற. ஆனால் பால் வந்து ஒரு சமூக சீர்கேடான ஒரு பொருள்னு சொன்னால் அதை ஒத்துக்க முடியாது. அப்படி ஒரு ஒரு எலமெண்ட் கூட பூமியில் இருக்கிறதா நான் யோசிக்கல. ம். ம். நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இன்னைக்கு ஒவ்வாமைன்றது பல விதங்கள்ல மக்கள் மத்தியில இருக்கு. அது சூழல் சார்ந்த விஷயமா இருக்கு. வந்து ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம், பல ப்ராப்ளம் வந்து என்விரான்மெண்ட், நம்ம வளரக்கூடிய என்விரான்மெண்ட், நம்ம வளரக்கூடிய சுச்சுவேஷன், நம்ம சின்ன வயசுல இருந்து உணவு உட்கொண்டது, அதுல இருந்து நோய்வாய் சில சமயம் அந்த நோயில இருந்து வரக்கூடியது, இது மாதிரி நிறைய விஷயங்களை சார்ந்து இருந்தாலும் ம். அதை உடனே ஒரு ரூலாக மாத்துறது, அதை வந்து சமூகத்துக்கு ஒரு புதிய ஒரு ஃபேடாக மாத்துறது, ஒரு ஃபேஷனாக மாத்துறது, ம். சில பேருக்கு அது இருக்கும். உடனே அதை வந்து பிரச்சனை என்னன்னா இன்னொரு இடத்துல எங்க போகுதுன்னா
இதற்கு நீங்க ஒரு தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த தீர்வை வந்து எல்லாருக்கும் தீர்வாக எடுத்து சொல்லும் போதுதான் பிரச்சனை உருவாகும். ம். அங்கதான் அந்த கூறு போடுறதுன்றது வந்து அடுத்த தளத்துக்கு புஷ் பண்றோம் நாம. அது மாதிரி புஷ் பண்றதன் மூலமா என்ன ஏற்படுத்துறோம்னா ஒரு புதிய ஒரு ஃபேஷனாக ஒரு ஃபேடாக அதை மாற்றுகிறோம். அந்த மாற்றும் போது இன்னும் சில பிரச்சனைகளை நம்மள அறியாமலேயே நம்ம ஏற்படுத்துறோம். இது எல்லாத்துல இருந்து விடுபடணும், இதுல எல்லாத்துல இருந்து மாறுபட்டு நிக்கணும் அப்படின்னா ம். அஹ், அடிப்படை புரிதல், உணவு பத்தின புரிதல், அது வெறும் உணவு, உடல் மற்றும் ம். சூழல். அதாவது இந்த மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய ரொம்ப ஈஸியாக நம்ம இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் நான் சொல்ல விரும்புறது. ம். கடைசியா தான் நான் சொல்ல ம். ஆமா. ஒரு பார்வையா இருக்கக்கூடாதுங்கிறது மட்டும் தெரியுது. ஒண்ணு பர்சனல் சாய்ஸ்ல நின்னு சிலர் கருத்து முடிச்சுக்கலாம் சொல்றாங்க. பார்க்கிறேன். இந்த எபிசோடு ம். நான் நிறைய உணவு பத்தியும் பேசியிருக்கோம். ம் ம். எனக்கு ஒரு விஷயம் தான். ஒண்ணு பர்சனல் அனுபவங்கள ஷேர் பண்றாங்க. அல்லது அவர்கள் கொண்ட கொள்கை, அல்லது அறிவியல். இது 3 தனித்தனியா பார்க்குறாங்க. எங்கேயும் இது எதுவும் தனித்தனியா இயங்கலங்கிறது, சமூகமும் தனி மனிதனும் தனியா இயங்குறதா என்னைக்குமே இல்ல. அது அவங்க எடுக்கிற சாய்ஸ்ல எல்லாத்துலயும் சமூகமும் இருக்கு. இவங்க சமூகத்திலும் இருக்க தான் போறாங்க. தெர் இஸ் நோ செக்லூஷன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவு இருக்கணும். அறிவியலுக்கும் தொழில்நுட்பத்துக்குமான கிளியர் லைன் எப்போ நம்ம வரைகிறோமோ அப்போதான் நமக்கு அறிவியல் மேலேயும் ஒரு புரிதல் நம்பிக்கை வரும். நம்ம ரெண்டுத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் குழப்பத்திலே தான் போகுது எப்பவுமே. ம் அதையும் சேர்த்து பேசணும். உணவு தாண்டி நிறைய பேச போகிறோம். கல்வி, குழந்தை, அஹ், பயணம், வேலைன்னு தொடர்ந்து கேளுங்க. சந்திப்போம். நன்றி. நன்றி.